அது அவருடைய இதுதான். அவர் போக்க மாற்றலைன்னா மக்கள் இன்னும் அவரை ஒதுக்கி விடுவார் என்பதுதான் என்னுடைய நிதர்சனமான. விஜய் கூட்டணியில் சேர்ந்துட்டா பாஜக கழட்டி விட்டுருவாங்க, அதுக்காக தான் இப்ப இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து அடுத்த குற்றச்சாட்டு. இதெல்லாம் எல்லாம் கேஸ் எங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் பதில் சொல்லிடுறாரு, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறாரு. நாளைய தினம் கூட பாரதிய ஜனதா இங்க இருந்து நம்ம மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பிறப்புறாரு, மதுரையிலிருந்து தான் தொடங்குறாரு. மீனாட்சி பட்டணத்திலிருந்து தன்னுடைய புரட்சி பயணத்தை தொடங்குகிறார். அந்த பயணத்துக்கு தொடங்கி வைக்கிறதுக்கு என்னையும் போக சொல்லியிருக்காங்க, அந்த இதில் கலந்துக்கிற சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் கலந்துக்கிறோம். எங்கள் கூட்டத்தை யாரும் எந்த சொல்லியும் பிரிக்க முடியாது. இந்த கூட்டணியே என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது முழுக்க முழுக்க ஒப்பந்தம் ஏற்கனவே எல்லாம் முடிவு செய்யப்பட்டது. எங்கள் பொதுச் செயலாளர் அது முடிவு செய்யப்பட்டு எங்களை எல்லாம் பணியாற்ற சொல்லியிருக்காங்க. சார், விஜய் அதிமுகவையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் கேஸ் எங்களுக்கு அடுத்த கட்சிகளை பத்தி எனக்கு தெரியாது. மாற்று கட்சி எந்த கட்சி இணையும் என்னன்றதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க. என்ன சொல்றீங்க? நம்மளா போய் முடிவெடுக்க முடியுமா? பொதுச் செயலாளர் பார்த்து அவருக்கு தெரியும் எதை பேசுறது, எதை யாரு கூட எந்த கட்சி கூட்டணி சேர்க்கிறது. அது மேலிடத்து விவகாரம். நமக்கு எதுக்கு? நம்ம இதுல மற்றதே தான் சொல்லுவீங்களா? பிரச்சாரத்துக்கு போறாரு இல்லையா, போற இடங்கள்ல தாவேக்கா கட்சி கொடி எல்லாம் நிறைய இடங்கள், கொச்சி இல்ல கட்சி கட்சி கொடியெல்லாம் நிறைய இடத்துல ஆட்டுறாங்கல்ல, அது தாவேக்காத உறுப்பினர்களா அதிமுக உறுப்பினர்களா? அதான் நேற்று ஒரு தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எங்க கழகத்தினுடைய அவைத்தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்க உட்கார்ந்துட்டார். என்னன்னா பக்கத்து வாத்தி என்ற நீங்க இல்லையா, பக்கவாத்தி அவர் இருந்தாருன்னா நமக்கு நல்லா இருக்கும். அது என்னன்னா அவர் 10 நிமிஷம் போட்டிருக்காங்க ஒரு தொலைக்காட்சியில். இது யாரு நீங்க? அவங்கள அந்த பொதுச் செயலாளர் கலந்து கொண்ட மீட்டிங் ஈரோட்டில் கலந்துருக்காரு, பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறார். அங்க தாவேக்கா கொடியை காமிக்கிறாங்க. அது தாவேக்கா தொண்டர்கள் நிர்வாகிகள் காமிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ காமிக்கிறாங்க. உடனே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்க மாதிரி ஊடகங்கள் போய் அவங்கள கேட்கிறாங்க, நீங்களாம் அதிமுக நிர்வாகிகளா, உண்மையிலே தாவேக்கா தொண்டர்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொரிந்து தள்ளுறாங்க. நாங்க விஜய், எங்க தலைவர் விஜய்க்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார். ஐயா எடப்பாடியார் தான் எங்களுக்கு குரல் கொடுத்திருக்கார். யாருமே எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுக்கல. எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர் தான். எனவே அவர் தான் அவர் வந்ததுனால நாங்களாம் நான் இந்த மாதிரி நிர்வாகி, நீ நிர்வாகியா உங்க கார்டை காமிக்கின்றாங்க. அவங்க உறுப்பினர் கார்டை காமிக்கிறாங்க, அந்த இதை கார்டை காமிக்கிறாங்க. இதுக்கு பிறகு நீங்க கேள்வி கேட்கலாமா? என்ன அவரு, நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் அவர் 1000 பேர் 1000 விமர்சனம் பண்ணுவாங்க. இது காழ்ப்புணர்ச்சியில பேசுறது தலைவரே. ஐயோ, இது என்ன காழ்ப்புணர்ச்சியில பேசுறது? காழ்ப்புணர்ச்சியில பேசுறாரு. விஜயம் பிள்ளையார் சொல்லின்னு அப்படி இல்ல. அத அவங்க தொண்டர்கள் விரும்புறாங்க. தொண்டர்கள் பொதுச் செயலாளரை விரும்புறாங்க. பொதுச் செயலாளர் பேசுற இடங்கள்ல எல்லாம் அவங்களா தண்ணி எழுச்சியாக இதெல்லாம் எங்க கட்சி அந்த தரந்தாழ்ந்து போற கட்சியே கிடையாது. அவர் உண்மையிலேயே டிடிவி தினகரன் இந்த கட்சியில எம்பியா இருந்தவர், எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு. அதிமுக தொண்டன், புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன். எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா? 53 ஆண்டுகள்ல கூட்டணி சேர்ந்தா தோல் கொடுப்போம், தோல்ல தூக்கிட்டு கொண்டாடுவோம். எங்களை எதிர்த்தா கீழே போட்டு மிதிச்சுட்டு போவோம். இதான் அதிமுக வரலாறு, அதிமுக தொண்டனுடைய வரலாறு. எங்க தலைவர்கள் சாமிண்டா சாமி, சாணிடா அப்படின்னா சாணி. இதுதான் எங்க அதிமுக வரலாறு. புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, எடப்பாடியும் சரி, யாரை சாமின்னு சொல்றாங்களோ அவங்கள தூக்கிட்டு போவோம். எப்ப அவர் சாமி இல்லப்பா, நம்மள தோல்ல உட்காந்துக்கிட்டு எங்க தோல்ல உட்காந்துட்டு கடிச்சாங்கன்னா நாங்க விட்டுக்கிட்டு இருக்க முடியும். அதை பொதுச் செயலாளர் சொல்லுவோம். சொல்லும் போது அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, அப்ப கீழே போட்டு மிதிங்கப்பா அப்படின்றாரு. எந்த கொடியும் அவர் சொல்ற மாதிரி இதெல்லாம் சொன்னா அதான் இது போனா ரொம்ப விகாசா போயிடும். அதிமுக அந்த மாதிரி இழிபிறவி இல்ல. அடுத்த கட்சி கொடி அதுக்காக
அடுத்த கட்சியை மதிக்கலன்னு இல்லை, எந்த கட்சியும் மதிக்கலன்னு இல்லை. அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்க இல்ல. எங்க கட்சி கொடியை தான் தூக்குவோம், எங்க கட்சி கொடியே தூக்க மாட்டாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க அம்மாவே எங்கிட்ட சொல்லிடுவாங்க, எங்கட மாவட்ட செயலா இருக்கும்போது சொல்லுவாங்க, ஏப்பா நம்ம ஆளு கொடியே தூக்க மாட்டேங்க, பூரா பார்த்தா கூட்டணி கட்சி, அங்க பார்த்தா பார்வர்ட் பிளாக், மூவேந்தர் முன்னணி எல்லா கட்சி கொடியும் பிடிங்க, நம்ம கொடியை பிடிக்க மாட்டேங்க. எங்க கட்சி கொடி பிடிக்கிறதே அவ்வளவு இல்லை. அதுல அடுத்த கட்சி கொடியை போய் பிடிச்சி ஆட்டுவாமா, இது என்னங்க தேவையில்லாத கேட்டு இதெல்லாம் எங்களை கோவப்படுத்தாதீங்கப்பா. என்ன நீங்க அது மதுரைக்காரன்கிட்ட போய் இதெல்லாம் கேட்காதீங்க. நீ விஜய் 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 அடுத்த டிராக்கு வாங்க, அது முடிச்சாச்சு. அடுத்த ட்ராக் வாங்க, அடுத்த ட்ராக் முடிஞ்சு போச்சு. விஜயோட தலைமையை ஏத்துக்கிற அளவுக்கு அதிமுக பலவீனம் ஆயிருச்சுன்னு டிடிவி திரும்ப சொல்றாரு. ஏங்க அவரவே போய் பேசுங்க, அது செல்லா காசை நீ விடுங்க. அதான் செல்லாத அவர் பேசலாம். அவரை வந்தது இத என்ன சொல்லுவாங்க, என்னமோ ஒரு நான் சின்ன பிள்ளையில படிச்சது 1வது 2வது படிச்சது, ஒரு பழம் கிடைக்கலன்னா சிச்சி இந்த பழம் புளிக்கின்ற மாதிரி அது சொல்றது இயற்கை. இதையெல்லாம் போய் நீ அவர் இதை தவிர வேற ஏதாச்சும் பேசுறீங்களா? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா இல்லாம உண்மையிலே அதிமுக தள்ளாடுதா சார்? அந்த மாதிரி ஒரு நிலை, அந்த நிலையே இல்ல. இப்ப பன்மடங்கு நல்லா ஆயிருச்சு, நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு பொதுச்செயலாளர் தலைமையில. எங்க ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க, மதுரையிலே கூடுனாங்கல்ல, நீங்க தான் பாத்துறீங்க. அப்புறம் தள்ளாடுதா மயங்கிருச்சா இதெல்லாம் கேள்வியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதிமுக எந்த காலத்திலும் தள்ளாடியது கிடையாது, சோர்ந்ததும் கிடையாது.